எம் ராமச்சந்திரன், இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடியினுடைய மாவட்ட செயலாளர். 1984 துவக்கப்பட்ட அண்ணா கூட்டுறவு நூற்பாலை நிரந்தர தொழிலாளிகள் எல்லாம் ஓய்வு பெற்று இன்று 35 நிரந்தர தொழிலாளிகள் மட்டும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். 300க்கும் மேற்பட்ட தினக்கூலி தொழிலாளிகள் 20 ஆண்டு காலத்திற்கு மேலே அண்ணா கூட்டுறவு நூற்பாலையில் வேலை செய்து வருகிறார்கள். சிஐடி தொடர்ந்து இந்த தொழிலாளிகளை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தொடர் போராட்டத்தை நடத்தி வருகிறது. 2021 திண்டுக்கல் தொழிலாளர் நலத்துறை அலுவலருக்கு கொடுக்கப்பட்ட மகஜரின் அடிப்படையில் தொழிலாளர் நலத்துறை அலுவலர் ஆலையை ஆய்வு செய்து 208 தொழிலாளிகள் 480 நாட்கள் பணி செய்து முடித்திருக்கிறார்கள். இன்னும் 55 தொழிலாளிகள் 480 நாட்களில் வேலை செய்ய முடிக்க வேண்டும். ஆகவே இந்த தொழிலாளிகளை உடனடியாக அரசு நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அவர் உத்தரவு 21 வழங்கியிருக்கிறார். ஆனால் அண்ணா கூட்டுறவு நூற்பாலை அந்த தினக்கூலி தொழிலாளிகளை இதுவரை நிரந்தரம் செய்யவில்லை. சிஐடியின் சார்பில் மதுரை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து 3 ஆண்டு காலமாக வழக்கு நடைபெற்று வருகிறது. அண்ணா கூட்டுறவு நூற்பாலை இடையில் தடையாணை பெற்றது. அந்த தடையாணையை உடைத்து உயர்நீதிமன்றம் இவர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று உத்தரவை வழங்கி இருக்கிறது. இப்போது வரை அண்ணா கூட்டுறவு நூற்பாலை 263 தினக்கூலி தொழிலாளர்களை நிரந்தரம் செய்ய மறுத்து வருகிறது. 21/7/2025 மாவட்ட ஆட்சியரை சந்தித்து 300க்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் மகஜர் அளித்திருக்கிறோம். இன்று இந்த பட்டினி போராட்டத்தை நடத்துகிறோம். உடனடியாக தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு மேல்முறையீடு செய்வது என்ற நடவடிக்கையை கைவிட்டு இந்த 263 தொழிலாளிகளை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதோடு இங்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற 6 கூட்டுறவு நூற்பாலையில் இருக்கின்ற தினக்கூலி தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் சிஐடியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்.